بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى فلنحيينه حياة طيبة وقال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்து நெருக்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் இருளும் மேலாகிய கண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்த மார்க்க விழிப்புணர்வு கூட்டத்தில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் ஊர்வாசிகள் உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதே பிலால் ஜமாத்தினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஈரோடு மாவட்ட ஜமாத் உலமா மண்டல ஜமாத் உலமாவுடைய கண்ணிய மிகுந்த பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற பெரியோர்களே, நிறைவாக இருக்கிற தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என் சலாமை காணிக்கையாக்கி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களுடைய மார்க்க பற்றை குறித்த ஒரு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு குறுகிய நேரம், ஒரு மணி நேரத்தில் முடிக்கணும். அதுக்கு முன்னாடியே முடிக்கலன்னு சொன்னா அதுக்கு கண்ண காமிப்பாரு. சில இடத்துல வேகமா அப்படி வருவாங்க, வந்து அடிக்கிறா சாய் போடுறது, முடிக்கிறையா நான் முடிக்கிறேன்னு கேட்போம். இதெல்லாம் எங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கு. இந்த இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல 10 மணிக்கு முடிச்சிடணும். எங்க 5 நிமிஷம் லேட்டானா 10 மணிக்கு நீங்க முடிக்கலன்னா நாங்க முடிச்சு போகிறாங்க. நீ பேசிட்டே விடிய விடிய கரெக்டா 10 மணிக்கு சுண்டலை தூக்கிட்டு வருவான். வரும்போது முடிக்கிறையா முடிக்க வைக்கவாங்க. சுண்டல் கொடுத்தா அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க, நம்ம தனியா பேசிட்டு இருக்கோம். அதனால ஒரு குறைந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நான் முடித்து விடுவேன். குறிப்பாக இந்த தாய்மார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானாரை அல்லாஹ் அடையாளப்படுத்தும் பொழுது என்னென்ன வார்த்தைகளில் பெருமானாரை அல்லாஹ் சிலாகித்து சொல்லுகிறார் என்று குர்ஆனுக்குள் பயணிக்கிறோம். ஏன்னா நபி இல்லாத ஒரு உம்மத்தை கற்பனை செய்ய முடியாது இல்லையா? பாருங்க எப்படி கூப்பிடுறான், நான் ரப்புல் ஆலமீன், நீங்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். சொல்லுங்க, நான் ரப்புல் ஆலமீன். ஆமா, ரஹ்மத் என்பதற்கு சரியான பொருளை நிறைவாக கொடுக்க முடியாது. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறோம், இது அவருக்கு ரஹ்மத். நல்ல செல்வம் இருக்கிறது, இது அவருக்கு ரஹ்மத். நல்ல இல்ம் இருக்கிறது, இது அவருக்கு ரஹ்மத். நல்ல பார்வை இருக்கிறது, இது அவருக்கு ரஹ்மத். தஹஜ்ஜுத் தொழுகிறார், அது அவருக்கு ரஹ்மத். ஒவ்வொரு மனிதனுக்குமான ரஹ்மத். பெருமானாரை அல்லாஹ் சொல்லுகிறான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ஆலம் என்பதை செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு தெரிஞ்சு 80 ஆலம் இருக்குங்கிறாங்க. எவ்வளவுங்க? 80 ஆலம். நாம பார்க்கிறது ஒரே ஒரு உலகம் தான். சையதுனா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், எனக்கு தெரிந்து 80,000 உலகங்கள் இருக்கிறது. மான் உலகம், மீன் உலகம், கடல் வாழ்வு, திடல் வாழ்வு, ஆகாயம், மலக்குமார்கள். அல்லாஹ் அக்பர். என்னன்னா சுருக்கமா அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடம் வந்தார்கள், சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களை ஒரு வார்த்தையால் அல்லாஹ்
அல்லாஹ் கௌரவப்படுத்துகிறான். ஆகவே உங்களுடைய அந்தஸ்தை, உங்களுடைய பேச்சை நாம் உயர்த்தி இருக்கிறோம். இந்த உயர்த்துதல் அப்படிங்கிற அளவு என்ன தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? இல்ல தெரியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லி அனுப்பினான், நாயகமே நான் எங்கெல்லாம் பேசப்படுவேனோ அங்கெல்லாம் தாங்களும் பேசப்படுவீர்கள். சுபானல்லாஹ் சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் அது கிடைக்காதுல்ல. கிடைக்குமா? காசு கொடுத்து பேச சொன்ன அஜித் நம்மள கொஞ்ச நேரம் பேசுங்க, அது உண்மை இருக்கு. ஒன்றை யோசித்து பாருங்கள், உலகம் உச்சரிக்கிற வார்த்தைகளில் உச்சபட்சமானது அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுகிறான் அங்கெல்லாம் பெருமானார் பேசப்படுகிறார்கள். ஏன் இவ்வளவு சிறப்புனா அல்லாஹ் சொல்வது என்ன தெரியுமா? பெருமானாருடைய இவ்வளவு சிறப்பிற்கான ஒற்றை காரணே பெருமானாருடைய குணம். அப்போ பணத்தால் சாதிக்க முடியாததை குணத்தால் சொல்லுங்க. சின்ன பையனை கூப்பிட்டு இங்க மாமா இந்த கிளாஸ் கொண்டு போய் வெளியே போட்டுருனா சரிங்க திருத்தணும் சிம்பிள். அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார், யார் உங்களுடைய நபி, அவருடைய அந்தஸ்து என்ன? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரல்லாஹ் நபியே லின்தலஹும், மக்களுக்கு நீங்க ரொம்ப மென்மையாக நடந்து கொண்டீர்கள். மிக உயர்ந்த பண்புங்க. இந்த கடினமான வார்த்தைகளும் கடினமான நடவடிக்கைகளும் வெறுப்பை அதிகமாக்குமே தவிர விருப்பம் உருவாக்காது இல்லையா? இந்த மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போறோம், இஷா தொழுதுக்கு போறோம், இன்னைக்கு இங்க சாப்பாடு கன்ஃபார்ம், நாளைக்கு சொல்லுங்க அங்கதானே போகணும், அந்த மாதிரி நீங்க தானே வருவ. போகும்போது நாமளும் நளினமாக நடந்து கொண்டால், அங்கேயும் நளினமாக இருந்தால் அந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். போகும்போது என்ன செஞ்சு வச்சிருக்க, என்ன செஞ்சா திங்குல, அங்க ஏண்டி இப்படி கத்துற, நீ ஏண்டா இப்படி கத்துற, சூப்பரா இருக்கு குடும்பம். பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே உங்களிடம் இருக்கிற உயர்ந்த பண்பாடு நீங்கள் மென்மையாக நடக்கிறீர்கள். அல்லாஹ் அக்பர். மிருதுவான குணம். சரி, இதனுடைய ரிசல்ட் என்னங்க? சமகாலத்தில் மதிக்கப்பட்ட தலைவர்கள் பெருமானாரை போல் உலகத்தில் இன்று வரையிலும் எந்த தலைவனும் கிடையாது. சமகாலத்துல இப்ப தந்தை பெரியார பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்படி இருந்த காலத்துல சொல்லுங்க ஏற்றிருக்க மாட்டாங்க யாரையுமே. வாழும் காலத்தில் சமகாலத்திலே 100 விழுக்காடு இறந்த பிறகு, சமீபத்தில் ஒரு தலைவர் இறந்தாரு, அன்னைக்கெல்லாம் குடிகாரன்னு சொன்னவனுங்க இன்னைக்கு நல்ல வருகிறான். ஒரு செத்தாதான் சனது கொடுப்பீங்களான்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இல்லையா? சமகாலத்தில் வாழுகிற காலத்தில் 100 விழுக்காடு ஒருவர் மக்கள் செல்வாக்கு பெற்றார் என்றால் அரபாத் மைதானத்தில் 1,16,000 மக்களும் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் வந்த செய்தி எங்களுக்கு நிறைவாக கிடைத்தது, நாங்களே சாட்சி. பெருமானார் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து தன் வருகைக்கு முத்திரையிட்டு விட்டு போனார்கள். முழுமை இஸ்லாம் முழுமை. அப்படியெல்லாம் எந்த அமைப்பையும், எந்த இயக்கத்தையும், எந்த அரசியல் கட்சியையும், எந்த விஞ்ஞானத்தையும், எந்த ஆன்மீகத்தையும், எந்த நாகரிகத்தையும் யாரும் நிறைவு செய்யவில்லை. 23 ஆண்டுகளில் தொடங்கியவர் நிறைவு செய்தார். நிறைவு செய்து முத்திரையிட்டு விட்டு சொன்னார், எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது, நான் சொன்ன மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், துனியாவிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவீர்கள். எப்படி சாத்தியமானது சொல்லுங்க? எப்படி சாத்தியமானது? ஒரு ஜமாத்தை நடத்த முடியல நம்மளால? ஜமாத் நிர்வாகிகளுக்கு தெரியும், 4 பேர் தான் இருப்போம். பதில் போய் நடந்துட்டு இருக்கும் பள்ளியில. இது எங்க பள்ளியில இந்த ரம்ஜான் வந்துருச்சுன்னு சொன்னா நிறைய நவ் முஸ்லீம் ஆயிடுவாங்க. நவ் முஸ்லீம்னா இல்ல இல்ல முஸ்லீம் தான். அந்த ஒரு மாசம் மட்டும் பள்ளிக்கு வரணும்னா நான் அவங்களுக்கு போய் நவ் முஸ்லீம் அனைத்து நவ் முஸ்லீம்களையும் வருகிற பாராட்டாரு நினைச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். இந்த ரம்ஜான்ல அப்படியே உட்காந்துருப்பான். அந்த பெருநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் திருப்பி உட்காந்துட்டு இமாமா பார்த்து கேட்கிறான், ஏன் இருக்கு லேட்டு?
யாரா நீங்க உங்களை எங்கடா பார்த்த, என்ன நிறுத்த மறந்துட்டீங்க, போன ரம்ஜான்ல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா ரம்ஜானுக்கு பிறந்தவனே ரம்ஜானு அந்த ஒரு கோபுர மாதிரி கட்சிப்பெல்லாம் கட்டிட்டு ரம்ஜானுக்கு மட்டும் வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் கணக்கெடுத்துட்டு இருப்போம். கொண்டாட்டோ मालूम नहीं गैशान में आया ना हजरत, क्या गंजी, सुबहान अल्लाह, क्या गंजी. அதுக்கே சில கருத்துக்கள் இருக்கு, யோசியுங்கள். 4 பேர் தான் பண்ணிக்கல, ரம்ஜான்ல சில அதிசயம்லாம் இருக்கு. ஒரே ஆளு 4 கொட்டரம் வாங்கி வச்சுட்டாரு. இதெல்லாம் நடக்கும், நல்லவங்க செய்யற வேலை. இப்படியே பார்த்துட்டு இந்த கஞ்சி ஊத்துறவங்க இருப்பாங்க, சில நிர்வாகி பாவம் நோம்பு திறக்கிற நேரத்தில் அவங்க டென்ஷனை சமாளி கஞ்சி பத்தல 4 வச்சிருக்கு. இது மஜீதுக்கு, இது ஹாஜியாருக்கு, இது தலைவருக்கு, இது அல்ஹாஜிக்கு. யார் இவரு? ஹாஜி அல்ஹாஜ் அப்துல் மஜீத் தலைவர். ஒரே ஆளு 4 பேர்ல 4 கொட்டரம் வச்சாரு. இது பெரிய அதிசய அறிவு என்ன வேலை செய்து பாருங்க. அடுத்தவங்க கேட்டக்கூடாதுன்னு சொல்லி 5:30 மணிக்கே கையை விட்டு ஆட்டிடுறோம். 4 வடையெல்லாம் போட்டு பிச்சு கையெல்லாம் ஆட்டி பாக்குறோம், கண்டிப்பா எடுக்க மாட்டாங்களா? அட கஞ்சிக்கு பிறந்தவங்க இருக்கா இல்லையா? கடைசி வரையில் எவ்வளவு இந்த நிர்வாகம் பண்றவங்க டென்ஷன் ஆகி பாவம் சில நேரத்தில் இல்லையா, ஒரு 4 பேரை தான் வாழ்ந்த சமகாலத்தில் உலகத்தில் இருண்ட கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்று உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட 1,14,000 பேர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு போனார்கள். இவர்களை பின்பற்றுங்கள், நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். யார? சஹாபாக்கள். இவர்களை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றினாலும் விண்ணில் மின்னுகிற நட்சத்திரங்களை போல உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். எந்த சஹாபியை பின்பற்றினாலும் இப்படி உலக வரலாற்றில் ஒரு பெரிய அமைப்பு இயக்கம் உருவாகி 1400 ஆண்டுகளாய் வளர்ச்சியை நோக்கி மட்டுமே பயணிக்கிற ஒரு பேர் அமைப்பு புனிதமான தீன் அல் இஸ்லாம். அதற்கு பெருமானார் அவர்களிடம் இருந்த ஆற்றல் என்னன்னா மிருதுவான குணம். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருவானாக. அதுதாங்க பிரச்சனை எல்லா இடத்துலையும். அந்த குணம் ஆச்சு அப்படின்னு கையை முறுக்குவாரு. இவன் கையை முறுக்கிறதுலாம் அடிச்சிருவான். எல்லாம் டென்ஷன் என்ன ஆகும்? டாக்டர் போன சொல்றாரு டென்ஷன் கம்மி பண்ணுங்க. எல்லாரும் சின்ன பையன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், செய்வில வச்சு விட்டுறேங்கிறான். எல்லாமே டென்ஷன், எல்லாமே டென்ஷன். பெருமானாரிடம் இருந்த உயர்ந்த குணம் ஒரு ஆளுமையை தந்தது. அடுத்த ரிசல்ட் எல்லாம் சொல்றான், நீ கோபக்காரனா, கடினமா பேசுறவனா, விரட்டக்கூடியவனா, முகம் கடுக்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் ஒரு கற்பனைக்கு இந்த கேரக்டர் உங்களிடம் இருந்திருந்தால் மக்கள் தெரித்து ஓடி இருப்பார்கள். உலகத்தை கட்டி போட வைக்கிற உயர்ந்த குணம் பெருமானாரிடம் மிருதுவான குணம் இருந்தது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதனாலதான் 800 கோடி பாப்புலேஷன், இன்னைக்கு 280 கோடி தீனுல் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற மக்கள் எல்லோருடைய ஒற்றை கோஷம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், எங்களுடைய வழிகாட்டி தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதை தவிர நமக்கு எதுவுமே இல்லை இல்லையா? சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தொட்டு துவங்கி நமக்கு வழிகாட்டுகிறார்களே தவிர இவர்களின் பாதையில் நாங்கள் பெருமானாரை மட்டுமே பின்பற்றுவோம் இந்த தேதி வரையிலும் இல்லையா? இவ்வளவு பெரிய உண்மை உலகத்தில் தடுமாறாமல் பயணித்து வருவதற்கான ஒரு பின்னணி காரணம் தாய்மார்கள். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சும்மா அப்படி பேசிட்டு போலங்க, பேசிட்டு போனாங்களா? உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தில குறிப்பாக தாய்மார்களுக்கு நான் சொல்றேன் 3 விஷயம் வைங்க. ஒன்று, ஈமானில் உறுதி வேண்டும். எதுலங்க? அங்க அம்மாமார்கள் திருப்பி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈமானில் சொல்லுங்க, உறுதி வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஏன்னா ஈமானிய தடுமாற்றம் இந்த தலைமுறையிடம் வந்திருக்கிறது. சோசியல் மீடியாக்கள்ல சிறுவயது உம்மத்தின் பிள்ளைகள், நான் என்ன சொல்றேன், நீ ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு கோணத்துல எங்கேயோ போய் நாசமா போன நாங்க கேட்க மாட்டோம். இந்த சோசியல் மீடியால வர்றவளும் முக்கால போட்டுட்டு எங்க அஜரத்தை எங்களை பாட விடாம தடுத்துட்டாரு. சோசியல் மீடியாக்களில் ஒரு தலைமுறை ஈமானை தொலைத்து விட்டு பேசுகிறது. இதற்கு பொறுப்பு ஆண்களை விட தாய்மார்கள்
நாம நைட்டு படுக்கும் போது நாளைக்கு சம்பாத்தியத்தினுடைய கவலையில தான் இருக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. சம்பளம் கிடைக்குமா இல்லையா, வேலை இருக்குமா இல்லையா, எங்களுக்கு அதே கவலை தான். இஷா தொழுதுக்கு படுத்தா பஜனுக்கு போனா அஜித்து நேரத்தே சொல்லியாச்சு தெரியாது கடப்பாதீங்களா நான் எங்கேயா போக. இந்த பிழைப்பு வந்துருச்சு அதுதானே. ஆண்களுடைய இது வாழ்வாதாரத்தை தேடுவதில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களுக்கு. அதனாலதான் மார்க்கம் தாய்மார்களை எங்க கொண்டு நிற்குதுன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லா இபாதத்திலும் சமம். ஆனால் நிறைய சலுகைகளை பெண்ணுக்கு மார்க்கம் வழங்குகிறது. உங்களுக்கு பெருநாள் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஜும்மாவிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஜமாத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஜிஹாத் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியல் விடுகிறாங்க. 5 காலம் தொழுது வருடத்தில் ஒரு முறை நோன்பு வைத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு. சத்தமா சொல்லுங்க. ஹலோ, கணவனுக்கு இந்த பாயிண்ட் நமக்கு இல்ல, தாய்மார்களுக்கு. தொழுகை நோன்பு கணவனுக்கு கட்டுப்பட்டு. அவள் மரணிக்கிற பொழுது கணவன் பொருந்திக் கொண்ட நிலையில் மரணித்தால் சித்தீக் நாயகத்திற்கு பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக சித்தீக்கே அபூபக்கரே நீங்கள் விரும்பும் வாசல் வழியாக நுழையலாம். அந்த தகுதி சித்தீக்கு இருக்கிறது. அந்த சித்தீக் நாயகத்தினுடைய தகுதியை பெருமானார் என் தாய்மார்களுக்கு கொடுக்கிறார்கள். தொழுது நோன்பு வைத்து. தேர்ட் பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க. கணவனுக்கு மரணிக்கிற பொழுது கணவனின் பொருத்தத்தோடு மரணித்தால் அப்படின்னா என்ன இருக்குமா, ஜனாசா கிடக்குது, அவர் அழுகிறார், கண்ணீர் அடக்க முடியல, என் மனைவி எனக்கு துணை, எனக்கு இணை போயிருச்சு, எல்லாம் எல்லா விஷயத்திலும் எனக்கு அனுசரியா இருந்தாரு அப்படின்னு மனசு வெம்பி இருந்தாருன்னு சொன்னா இவருடைய பொருத்தம் அந்த அம்மாவுக்கு இருக்குது. இவரு நிக்கிறார், சனியை முடிச்சது போய் தொலைஞ்சதுரா, ரொம்ப வருஷம் துவா, அல்லாஹ் நீ ரொம்ப நல்லவர் கேட்டு ஒரு ஜும்மாவையே கபூல் பண்ணிட்டு எல்லாம். இது ஏன்னா பெருமானார் சொல்லுகிறார்கள் பாருங்க, நமக்கு தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் சமுதாயம் ஜும்மா ஜிஹாது இல்லையா, இத்தனை கடமைகள் ஆண்களுக்கு இருக்கிற பொழுது அத்தனையும் சலுகையை ஏற்படுத்தி விட்டு ரப்பல் ஆலமீன் சொன்னது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் ஒரு தாய்க்கு கிடைக்கிற வாய்ப்பு என்ன தெரியுமா, சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் சொல்லுங்க பிரவேசிக்கலாம். என் தாய்மார்கள், என் சகோதரிகள், முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க, நம் ஈமானில் பலகீனம் வந்துவிடக் கூடாது. நல்லா தௌஃபீக் செய்வாங்க. ஈமானிய பலகீனம் எங்க, ஏன்னா எங்க அக்கா காலம் வரைக்கும், எங்க அக்கா காலம்னா சொல்லுங்க, உங்க அக்கா காலம் வரைக்கும், அம்மா முதல் ஜெனரேஷன், அதுக்கடுத்து அக்கா, இப்ப நம்ம ஜெனரேஷன்ல தான் இந்த அவுளியா வந்தார். என் மாலமே கோல் சொல்லுங்க, இது எந்த ஆமா இது அவுளியாதான் இவரு. எப்படின்னா வேர்ல்டு மேட்ச் நடக்குதுங்க, பார்த்துக்கிட்டே பள்ளிக்கு வர்றாரு. சில பேர் போன பார்த்துக்கிட்டே பள்ளிக்கு வருவா தெரியுமா, வந்து சுண்ணத்தை போட்டார், மேட்ச் ஓடுது, சிக்ஸர் இவர் அடிக்கிறாராமா. அந்த பாத்தீங்கன்னா இந்த பசங்க கேம் விளையாடுவாங்க, அதுல சுடுறது வரும், அது கூட சேர்ந்து இந்த பயணிப்பாங்க. காக்காவரி கொண்டு வச்சு ஊசி போட வேண்டியது. நான் சீரியஸாக சொல்லுகிறேன், இது ஒரு கருவி இல்லையா, இது ஒரு கருவி. பயன்படுத்துவதற்கான அறிவு உள்ளவர்கள் அருமையான அறிவாற்றலை பெற முடியும். உலகம் சொன்னது இன்னைக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றான், குளோபல் வில்லேஜ். இவ்வளவு பெரிய உலகத்தை ஒரு கிராமம் சொல்லி முடிச்சுட்டாங்க. ரெண்டாவது, இப்போ நாம் வாழுகிற காலத்திலேயே துனியாவுடைய முடிவை நாம பார்க்கிறோம், ஏஐ உலகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரஷ்யால நிருபர்கள் எல்லாம் கூப்பிட்டு புடின் பேசிட்டே இருக்காரு, எல்லா கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லி முடிச்சோட மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பாலஸ்தீன பிரச்சனை அது இது எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு கடைசியில புதின் சொல்றார், இந்த நாட்டினுடைய அதிபர் புதின் இப்பொழுது வருவார், உங்களோடு பேசுவார்.
மீடியாக்கள்லாம் அசந்து போயிட்டான். இப்ப இவ்வளவு நேரம் பேசுறது யாரு சொல்லுங்க? பொம்மை, செயற்கை பொம்மை மனிதனை விட 100 மடங்கு ஏஐக்கு இருக்குது. இந்த உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த எஜுகேஷன் மெத்தட் போயிடும். ஒரு விஷன் சவுதியில கொண்டு வந்துட்டான. சவுதியில ஸ்கூல் எப்படி தெரியுமா? விஷன் ஆப்பிள்னா ஆப்பிள காமிக்கணும், ட்ரெயின்னா சொல்லுங்க. ஆமா, இனி இந்த ஜெனரேஷன்ல ரயில் என்பது 2 தண்டவாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே டிரைவர் இருப்பார். அது மின்னல் வேகத்தில். இந்த கிளாஸுக்கெல்லாம் அவனுக்கு பொறுமையும் பத்தாது, நேரமும் இருக்காது. ட்ரெயினை காமிச்சிருவோம், அவ்வளவுதான். ட்ரெயின்னா ட்ரெயினை காமிச்சிருவோம், பிளைட்னா ஆமா. இனிமேல் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. எல்லாருமே சைக்கிளையிலே செஞ்சுட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்ன மாதிரியே ஒரு பொம்மையை படைச்சு அவனை கொண்டு வந்து பேச விட்டுட்டு நம்ம அங்க உட்காந்து கூகுள் பேல அனுப்புங்க, நம்ம அதை அனுப்புற மாதிரியே அனுப்பிட்டு அனுப்பாம ஏமாத்திடுவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மோசமான ஒரு உலகம் இல்லையா? நல்ல விஷயம். இதுல நான் சொல்ல வருவது என்னன்னா, என் சமூகத்தின் தாய்மார்கள், அதாவது இளம் பிள்ளைகள், இந்த ஜெனரேஷன்ல ஈமானிய பலம் என்பது ஏறத்தாழ குறைந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பான. நான் தான் சொல்றேன், உங்க மனைவிக்கு இருக்கிற அந்த ஈமானிய நம்பிக்கை உங்கள் மகளுக்கு சொல்லுங்க இல்ல. ஏன்னா அவர்கள் இதை பார்க்கவில்லை, இந்த தாக்கம் ஏற்படல. நம்ம மனைவி வரைக்கும் நமது பிள்ளைகள் இதில் தான் பிறந்தார்கள், இதிலேயே வாழ்கிறார்கள். கரெக்டா கொரோனா காலம் வந்தவன அத்தனை பேர் படிக்கிறதுக்கு கொடுத்து பல பேர் படிச்சுட்டான், பல பேரையும் படிச்சுட்டான். சும்மா கதை சொல்றேன். அத்தா டிவி பார்த்துட்டு இருந்தாரு, பார்க்க ஒரு மாதிரி காட்சி வந்துருச்சு. உடனே ஈமான் பதறது. பையன் கெட்டு போயிருப்பானே, டேய் போய் சுடுதண்ணி வைட்டோட அம்மாட்ட. பையன் எந்திரிச்சு போயிட்டான். அல்லாஹ்வுக்கு துஆ செய்ற, இந்த காட்சி மாறணும். காட்சி ஆஃப் பண்றதுக்கு மனசு இல்ல, மாறணும். மகன் வர்ற கூட காட்சி மாறிடுச்சு. பாடா, என் மகன் கெட்டு போக மாட்டான். தண்ணியை கொடுத்து உட்கார்ந்து இருக்க, மறுபடியும் கொஞ்ச நேரத்துல வேற காட்சி ஓடுது. இந்த ஆளுக்கு என்னடா பண்றது அப்படின்னவன வேற ஆபாச காட்சி ஓடிட்டு இருக்கு. ஒரு தடுமாறுறாரு. மகனை வச்சுக்கிட்டு எப்படி இருப்பேன்? மகன் மெதுவா கொடுத்தேன், அப்ப சுந்தரி வாங்கிட்டு. உண்மை. இந்த தலைமுறையினுடைய பாதிப்பு. நாங்க இப்படி நோண்டிட்டே இருக்கிறேன். என்ன இது, என்ன ஆப்ஷன்? அவன் நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான். அதுக்கு அர்த்த லூஸ். உனக்கெல்லாம் இந்த செல்போன் பாக்க என்ன, இது என்னடா கொடுத்தா எங்களுக்கு அவலாம் போட்டு வச்சிருக்கான். அவன் போட்ட லாக்க என்னால எடுக்க முடியல. கரெக்டா? குறிப்பாக இந்த இளைய தலைமுறையில் மிகப்பெரிய ஆபாச சிக்கலில் என் சமூகத்தினுடைய இளம் பெண்கள் மாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெரும் நகரங்களில் பப்ளிக்ல பிளக்ஸ்ல காபிரோடு திருமணம் என்பதை பகிரங்கப்படுத்துகிற ஒரு தலைமுறையை இன்றைக்கு சகித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் செயல்பட முடியாமல் ஜமாத்துகளும் உலமாக்களும் விழி புதுங்கி நிற்கிறோம். ஈமான் போச்சா? சொல்லுங்க, ஈமான் போச்சா? பெண் போனால் என்பது ஒரு குடும்பத்திற்கு நஷ்டம். ஈமான் போனது இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் நஷ்டமா இல்லையா? எத்தனை பெண் பிள்ளைகள் துணிமார்கள் சொல்லுங்க. எங்க பள்ளியில வந்துச்சு, கோயில்ல போய் தாலியை கட்டிட்டு விட்டுட்டு ஓடிட்டான். தௌபா கேட்டு பள்ளிக்கு வருது. இப்ப நான் என்ன செய்யணும்? பல பேரை மீண்டும் மீண்டும் இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் பாரம்பரிய சமூகத்திற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தைகள் அல்ல. என் சிந்தனையிலும், என் பார்வையிலும், என் எழுத்திலும், என்னுடைய முழக்கத்திலும், எந்த இடத்திலும் அல்லாஹ் அல்லாத சிந்தனைக்கு நான் ஆட்பட மாட்டேன். என்னுடைய தாய் எப்படி இருந்தார், என்னுடைய நன்னீமா அப்படி இருந்தார், என்னுடைய ராமிமா அப்படி இருந்தார். இந்த தொடர் எங்கிருந்து வந்தது தெரியுமா? உலகத்தில் முதல் ஈமானிய விசுவாசி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் அந்த பேரை கேட்டாலே அழுது விடுவார்களே. கதீஜா அப்படிங்கிற பேரை கேட்டாலே பெருமானாருடைய கண்கள் பனிக்கும். பெருமையா பேசுவாங்க. வயது சிறிய வயது, கொஞ்சம் பக்குவம் குறைவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஒரு நாள் வார்த்தை விட்டுருவாங்க, இந்த கிளவி விட்டா உங்களுக்கு வேறு பேச்சு கிடைக்காதா? ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதுங்கிறது என்ன என்ன ஆயிஷா என்ன பேசுகிறாய், யோசித்து பேசு. யாரை பேசுகிறாய் தெரியுமா? இந்த உலகமே என்னை நிராகரித்த போது நான் என்ன சொல்ல வந்தேன்? வணக்கத்திற்குரியவர் அதைத்தானே சொல்ல வந்தேன். என் வார்த்தைகளை உலகமே நிராகரித்தது. எந்த தயக்கமும் இல்லாமல் முதலாக ஏற்றுக்கொண்ட மூமின் கதீஜா என்ற இந்த பெண் மட்டுமே. தாய்மார்கள் அடிக்கடி சந்தோஷப்படணும். ஈமான் என்பதில் ஆண்களை விட முந்தியவர்கள் யாரு சொல்லுங்க? இந்த பாக்கியம் என் தாய் குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. எழுந்தாங்க. இரண்டாவது சொன்னாங்க, ஆயிஷா தன்னை மனைவிமார்கள் இருக்கிறாங்க, யாரின் மூலமும் கிடைக்காத குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கதீஜாவின் வழியே தந்தான். ஆயிஷா, என்னுடைய இந்த பிரச்சாரத்தை நிறுத்துவதற்காக முழு மக்களுக்காக பொருளாதார தடை விதித்தார்கள், காபாவிலே எழுதி போட்டார்கள். அந்த நேரத்தில் நாம் தன் சொத்தை கொடுத்து என்னை காப்பாற்றியவர் கதீஜா. கண்கள் பணிக்கும் அல்லவா? தனையும் சொன்ன பெருமானார் அந்த வார்த்தைகள் கதீஜாங்கிற பேரை கேட்டாலே நீங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப நிறைய காபாவுக்கு போறாங்களே, சொல்லுங்க, காபா அந்த வாசல்ல பெரிய அடையாளமாக தெரியக்கூடியது எது? என்னங்க சொல்லுங்க, டிவில பாக்குறாங்க. கிளாக் டவர். அஜித்குமார்களுக்கு இல்ல கேள்வி, அவங்களுக்கு தான். ஏன்னா நீங்களா நமக்கு உஸ்தாத் மாதிரி. கிளாக் டவர் இல்லையா? அந்த கிளாக் டவருங்கிறீங்கள அந்த வாட்ச் ஏரியா இருக்கு, அதுக்குள்ள 40 ரூம் இருக்கு. எவ்வளவு? அந்த முள்ள கண்டெய்னர்ல கொண்டு வந்தான். ஒரு முள்ளு 4 பார்த்த மாட்டிதான் மாட்டிருக்கு. புரியுதா? இப்ப ஒண்ணு நான் சொல்றேன், அந்த அங்கு ஒரு மலை இருந்தது. அந்த மலைக்கு பேர் ஜபலே மக்கா. அந்த மலையின் மேல் ஒரு கோட்டை இருந்தது. அந்த கோட்டை கதீஜா நாயகத்திற்கு சொந்தமான கோட்டை. சுபஹானல்லாஹ். ஒரு ஊர்ல ஒருத்தர் சொல்றோம், இப்படி பார்த்தாங்க, இந்த ரோட்ல வர்ற கண்டெய்னர் எல்லாம் இவரோட சரக்குன்னு சொல்றோமா இல்லையா? அரபுலக வரலாற்றில் பாலைவனத்தை கை வைத்து பார்த்தால் வருகிற ஒட்டக கூட்டம் சரக்குகள் எல்லாம் கதீஜா நாயகத்திற்கு சொந்தம். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி பெருமானாருக்காக அத்துணையும் தியாகம் செய்தார்கள். இது என்ன கவனிக்கணும்னா, ஈமானுக்கு சோதனை வருகிற எந்த இடத்திலும் கதீஜா அம்மா தயக்கம் கூட காட்டல. தயக்கம் கூட. கணவனுக்கு சோதனை வந்தா நம்ம கொஞ்ச நாள் சோர்ந்து போயிருக்கணுமா இல்லையா? கணவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு, கொஞ்ச நாளைக்கு பார்த்தாங்க, அப்புறம் அந்தால பார்க்க முடியலத்தான், என்னாலே முடியல, என்னமா செய்யறது, மனுஷன் படுத்துட்டா பாவம், நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருந்தா, இப்ப முடியல இல்ல, இப்ப என்ன பண்ணலாம், இல்லத்தான் முடிஞ்ச ஜமாத்துக்கு சொல்லி நைசா நைட்டோட நைட்டா ஊசி போட்டு ஆளை முடிச்சிடலாமே. இது காலங்கள். இது இதான் கலந்து கொடுத்து வெளியே தெரியாம முடிச்சிடலாமா? இது காலங்கள். இது பொறுக்க முடியாது. பெருமானார் கலிமாவின் பிரச்சாரத்தை தொடங்கிய நேரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன சோதனைகள் வந்ததோ அத்துணையும் கதீஜாவுக்கு வந்தது. யார் தெரியுமா? சமூகத்தின் பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், சமூகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நலம் உள்ளவர்கள். அந்த சமுதாயத்தில் திருமணம் முடிப்பதற்காக வரிசை கட்டி நின்ற ராஜ குடும்பத்து பெண். இவரை ஏத்துக்கிட்டதுனாலதானே இவ்வளவு சோதனை. குறிப்பாக கதீஜா அம்மா எப்படி வஃபாத்தானார்கள் என்று வரலாறை பார்க்கிற பொழுது 3 ஆண்டு காலம் பெருமானார் ஊழி விளக்கு செய்யப்பட்டார்களே, அந்த காலத்தில் ஷாதை அபூ தாலிப் சோற்றுக்கு வழி இல்லாமல் இலைதலைகளை ஊற வைத்து பெருமானார் சாப்பிட்டார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்தும், ருக்கையா, ஃபாத்திமா, கதீஜா அம்மா. அந்த சாப்பாடு கிடைக்காத அந்த காலகட்டம் தான், அதில் ஏற்பட்ட பலகீனம் தான் அன்னை கதீஜாவின் மரணத்திற்கு காரணம் என்று வரலாறு சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ். இப்படி ஒரு ஈமானிய பலமுள்ள பெண்ணை பார்க்க முடியுமா? நீங்கள் கதீஜாவை பாருங்கள். தாய்மார்களே, ஈமானில் ஒருபோதும் பலகீனம் வந்துவிடக் கூடாது. வறுமை வந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, சமூகமே திரும்பி நின்றாலும் சரி, கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்டாலும் சரி, என் வணக்கத்திற்குரிய ரப்பு அவாச போலோ
என் வணக்கத்திற்கு இறப்பு அல்லாஹ். திருமணம் ஆகல அந்த பிள்ளைக்கு, வரதட்சணை கேட்கிறாங்க, நல்ல மாப்பிள்ளை வரல, வேறொரு இடத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளை கேட்கிறான். சின்ன விஷயம், அவங்க சொல்றதை கேட்டா போதும், ஈமான் போயிரும், இடம் மாறிடும். அந்த பெண் உறுதியாக இருக்கிறாள், கல்யாணமே நடக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் கொள்கையை நான் விட்டு தர மாட்டேன். அப்படி ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் இன்றைக்கு பார்க்க முடியுமானா அஞ்ச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானார். வசதியா வாழணும், சொகுசா வாழணும். எல்லாம் பிள்ளைகள் எப்படி கற்பனை பண்றாங்க. இப்போ இந்த கல்யாணம் முடிச்சோன்னா அந்த மாப்பிள்ளை கூட பைக்கில் போவாங்க. அது ஒரு பைக் இருக்கு, KTM. அவன் கபருக்குள்ள உட்கார்ந்து இருப்பான், இந்த பொண்ணு மெம்பர்ல உட்கார்ந்து இருக்கும். ஆமா, அந்த பைக்கை பாருங்க, அவன் கபருக்குள்ள இப்படி உட்கார்ந்து இருப்பான், இந்த பொண்ணு மெம்பர்ல இப்படி உட்கார்ந்து இருக்கும். ஸ்பீடு பிரேக்ல பறந்தான அந்த பொண்ணு. 18 வருஷம் எங்க அப்பா வளர்த்து இந்த குரங்கிட்ட கட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் மேல ஏறி குதிக்கிறா கீழே. அப்ப போக பார்த்துருப்பாங்க. எப்படி அட கழிச்சத வாழவன ரெண்டு போய் சேர்ந்துருவோம். நிமிஷத்துல வாழ்க்கை. இன்னைக்கு நைட்டு பிறந்தாலுங்க உங்க ஊர்ல பரிசுத்தமான ஒரு கோயம்புத்தூருக்கு. இப்ப நான் பயான் முடிச்சுட்டு போனா சும்மா திட்டிட்டு வந்திருக்கிறேன். ஏயா எங்களையெல்லாம் கொண்டாட வேணாம்னு சொல்லிட்டு நீ போய் கொண்டாடிட்டு வரலான்னு கேட்பான். கரெக்டா 12 மணிக்கு போறேன் இன்ஷால்லா. இல்ல நீங்க கிடையாது. என்ன நீ ஒரு முசீபத்து முடிச்சது? 50 வயசு முடிஞ்சவனுக்கு 49 வயசு முடிஞ்சவனுக்கு 50 வயசு முடிஞ்சு போச்சு. மௌத்தை நோக்கி பயணிக்கிறான். உலகம் கியாமத்தை நோக்கி பயணிக்கிறது இல்லையா? இதுல கொண்டாட வேண்டியது என்ன? நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக எச்சரித்தது, யஹூதிகள் நஸ்ரானிகளை ஒருபோதும் பின்பற்றாதீர்கள். கியாமத்தின் அடையாளம் ஷிபரம் பிஷிபர், அடிக்கு அடி, ஜானுக்கு ஜான், முழத்துக்கு முழம். நீங்க நஸ்ரானிகளை தான் பின்பற்றுவீங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் போய் மேடம் அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்ல போறோம் மேடம். அப்புறம் அவர் வந்து மேம், தாவை விட்டுட்டு மேம் மேம் சொன்னாங்க. மேம் இப்ப என்னடா மேம். என் பையன் எப்படி இங்கிலீஷ் படிக்கிறான், அவங்க அம்மா புலந்தாக படிக்குது. நாங்கெல்லாம் குரான் ஓத வரும்போதுங்க, அலி தூஸ் எடுக்க வரும்போது மாலையை போட்டு அந்த 5 காசுக்கு 5 முட்டாய் கொடுப்பாங்க. அதாவது அரபி முட்டாய். அதை தட்டுல தூக்கிட்டு ஊர்வலமா கூட்டிட்டு வந்து அஜயத்துக்கு உட்கார வச்சு என் பையன் தொடங்க போறான். இது அனுபவிச்ச யாரா இருக்கீங்களா? என் பையன் தொடங்க போறான், அல்லது எடுத்துட்டானா அது ஒரு பெருமாள். அதுல சரியான தமாசை என்னன்னா, இந்த டவுசர் நிக்காது, இது இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் மூக்கு எழுதிட்டு இருக்கும். ஆனா மாலை மட்டும் குரான் எடுக்க போறான். எங்க அம்மா வேற, என் பையன் குரான் எடுக்க போறான், எங்க பையன் குரான். அன்னைக்கு அது பெருநாள் அது இல்லையா? ஹாஃபிஸ் ஆயிட்டாருன்னா ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. மாப்பிள்ளை எல்லாம் மாலை போட மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா அது இந்த குர்பானி கடை மாதிரியே இருக்கு, கூட்டிட்டு போய் அறுக்க போறாங்க, அதனால மாலை எல்லாம் போட மாட்டாங்க. தாய்மார்களே, ஈமானிய பலம். நான் என்ன கேட்கிறேன்னா, நாம் இஸ்லாத்திற்காக என்ன தியாகம் செய்து விட்டோம். ஒரு வரலாறை நினைத்து பாருங்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, வயது முதிர்ந்த பெண்மணி. அபூ ஜஹல் என்ன சொன்னானா, நீங்க இஸ்லாத்தை விடணும், முஹம்மதை நிராகரிக்கணும், அல்லாஹ் இல்லை என்று சொல்ல வேண்டும், நமது பாரம்பரிய மத கோட்பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாய் சொன்னார்கள், நீ அடித்தாலும் துன்புறுத்தினால் ஆகமை நாட்டி பெருமானாரை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் ஒரு மூதாட்டி என்று பார்க்காமல் அபூ ஜஹல் ஈட்டி எடுத்து உயிர் உறுப்பில் அடித்துக் கொன்றார். அல்லாஹ் அக்பர். அந்த தாய் தான் இஸ்லாத்தினுடைய முதல் ஷஹீதா, முதல் மூமின் கதீஜா அம்மா, முதல் ஷஹீதா. சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு என்ன தேவை இருக்கு? சரி நீ சொல்ற மாதிரி கேட்டுக்கிற, நல்ல வாழ்வு, சொகுசான வாழ்வு கிடைச்சிருக்குமா இல்லையா? என் அருமை தாய்மார்களே, ஈமானில் உறுதி வேண்டும். நிறைய வரலாறுகள் இருக்கிறது. பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்கள். ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்க? அழகாகல வாங்க, இடதுகாகல காமத்து, அதெல்லாம் எல்லாம் விட்டுட்டோம். ஒரு காலம் இருந்து அஜயத்து நீங்களே சொல்லிக்கீங்க. அப்படியே அஜயத்து சொல்லுங்க போயிட்டாங்க. அஜயத்து நீங்களே செஞ்சுக்கீங்க.
அப்புறம் மௌத்தா அஜர் நீங்களே மௌத்தாய் கபர் வரைக்கும் எல்லாம் அஜர் அவன் செய்யணுமா இல்லையா? என் குழந்தைக்கு நான் செய்யணும். இப்போ ஒரு குழந்தை முதலாக கேட்க வேண்டிய வார்த்தையே தௌஹீதுடைய வார்த்தை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ். சரியா? குர்ஆன் சொல்லுது முதல் 3 ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை பதிவு செய்யுங்கள். 3 வருஷம். அதான் விவரம் தெரியாம நம்ம நன்னிமால தொட்டியில போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி ஆட்டிட்டு அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவாங்க, பச்சை மரத்தில் அடித்த சொல்லுங்க திக்ர் செய்யணும். என்ன செய்வாங்க குழந்தைங்க? இது யாரு சொல்லி கொடுத்தா? அந்த 3 ஆண்டு காலம் ஒற்றை கல்வி முறைதான் லா இலாஹ இல்லல்லாஹ் தொடர்ந்து படிக்கப்பட்டது. அதனாலதான் நீங்க நம்ம பள்ளியில் உட்கார்ந்திருக்கோம். சரியா? அதற்கடுத்து வளர்ந்து வளருகிற நேரத்தில் 10 ஆண்டுகள் கல்வியை மட்டுமே குழந்தைக்கு போதிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க 7 வயசுல தொழுகைக்கு கற்றுக் கொடுங்கள், கூட்டிட்டு வாங்க. 10 வயசுல தொழுகளை அடியுங்கள் என்றார்கள். 10 வயதில் இருந்துதான் மார்க்க சட்டங்கள் ஒருவனுக்கு வருகிறது. இந்த 10 ஆண்டு காலமும் கல்விக்கான காலம். இவ்வளவு யூனிஃபார்மா ஒரு குழந்தையை உருவாக்கினேன். அதை நாம சில பாவங்களுக்காக அவன் ஈமானை பறிகொடுப்பான் என்று சொன்னால் கவனிக்கணுமா இல்லையா? சாப்பிடும் போது என்ன சொல்லணும்? தம்பி நீங்க சொல்லுங்க. சாப்பிடும் போது என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ். தும்பனா என்ன சொல்லணும்? அந்த தம்பி, நீங்க பெரிய தம்பி, சின்ன தம்பி சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். யாரா மௌத்தா போயிட்டாங்கன்னா இன்னா லில்லாஹ். ஏங்க எப்படி வந்ததுன்னா எல்லாம் என்னுடைய ரப்பினுடைய வேலை. என் சாப்பாட்டை தந்தவன் அல்ல, எனக்கு தும்மலுக்கு பிறகு உயிரை தந்தவன் அல்ல, என் பயணத்தை லேசாக்குபவன் அல்ல, மழையை ராமத்தாக தருபவன் அல்ல, அதாவாக தருபவனும் அல்ல. பெருமானார் ஒரு உம்மத்தை உருவாக்கினார்கள். பரிசுத்தமான பள்ளிவாசலிலும் அல்லாஹ்வை நினை, உன்னுடைய டாய்லெட் தேவையிலும் அல்லாஹ்வை அழைத்துக் கொள். கக்கூசுன்னு சொல்றோம்லங்க, உள்ள போகும்போது துவா கேட்டு போக சொன்னாங்க. என்னன்னு அல்லாஹ் நீ ஆவது வைக்க பரவாயில்ல மாஷா அல்லாஹ். இப்போ உள்ள பசங்க ஆடிட்டே போறான். கக்கூசு போகும்போது இப்படி ஆடிட்டே வர்றான். அவன் ஆடு ஆடியா தான் இருக்கிறான். ரொம்ப பயமா இருக்கும். அதாவது நீங்க ஹிந்தி வாழ தமிழ் வாழ ஹிந்தி வாழ சரி, அதனால தமிழ்ல திட்டிடுறோம், அவனுக்கு தெரிஞ்சுக்காது.